إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடிய ஒரு புனிதமான அருள் நிறைந்த ஒரு சபையில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் பரக்கத்தையும் வேண்டியவர்களாக, இறைவனுக்காக இந்த ஒரு மணி நேரத்தை செலவிடுவோம் என்ற நல்ல நோக்கத்தில் வந்திருக்கின்றோம். எங்கள் அனைவருடைய நோக்கங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி அதன் கூலியையும் எங்களுக்கு பூர்ணமாக தந்தருள வேண்டும். இந்த சபையில் கிடைக்கின்ற மன்னிப்பான அந்த பெரிய பொக்கிஷம் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரைக்குள் நுழைகின்றேன். நாங்கள் ஏற்கனவே இதே போன்ற ஒரு சபையில் நாங்கள் நபீலான வணக்கங்களை பற்றி பார்த்தோம். சுன்னத்தான அமல்கள், சுன்னத்தான வணக்கங்கள், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பலன்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம். அதிலிருந்து இன்று ஒரு பகுதியை தெரிவு செய்து அதனுடைய சிறப்பு, தனி சிறப்பு அதற்கென்று இருக்கிறது, அதனை இன்று பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதுதான் இரவு நேர வணக்கம், அதாவது கியாமுல் லைல். அரபிலே அதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. இஷா தொழுகைக்கு பிறகு சுபகு தொழுகைக்கு இடையில், இஷாவிற்கும் சுபகுக்கும் இடையிலுள்ள அந்த இரவு நேரத்தை நாங்கள் தொழுகையிலே கழிப்போமாக இருந்தால் அந்த நேரத்தில் தொழப்படும் தொழுகைகளுக்கு ஒன்று கியாமுல் லைல் என்று சொல்வார்கள், இரவு நேர தொழுகை, அல்லது அத்தஹஜுத் என்று சொல்லுவார்கள், அல்லது அத்தராவிஹ். இந்த மூன்றுமே இரவிலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக எழும்பி தொழும் தொழுகைக்கான பெயர்களை ஒழிய வேறு வேறு தொழுகைகள் அல்ல. நோன்பு காலங்களில் நாங்கள் தொழுகின்ற தொழுகைக்கு தராவிஹ் என்று சொல்லுவோம். அதே இது நோன்பு இல்லாவிட்டாலும் அந்த பெயரை பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. நோன்பு காலங்களில் இறுதி பத்தில் தொழுகைக்கு நாங்கள் தராவிஹ் என்று சொல்ல மாட்டோம், கியாமுல் லைல் என்று சொல்லுவோம். அது நாங்களாக சொல்லிக்கொள்ளும் பெயர்கள், பிரச்சனை இல்லை. எல்லாமே இரவு வணக்கத்திற்குரிய பெயர்கள் தான். அந்த இரவு வணக்கம், அதனுடைய சிறப்பு என்ன, அதில் என்ன இருக்கிறது என்பதை இன்றைய உரையில் நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்கு சில பண்புகளை சொல்லி காட்டுகின்றான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய அடியார்களுக்கு சில பண்புகள் இருக்குமா. அந்த பண்புகளில் ஒன்றுதான் சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 64வது வசனம், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதவ் வ கியாமா. அல்லாஹ்வினுடைய அடியார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹ்விற்காக, தங்கள் இரட்சகனுக்காக அவருடைய இரவு நேரங்களை, தங்களுடைய இரவு நேரங்களை சுஜூது செய்தவர்களாகவும் தொழுகைக்காக எழும்பி நின்றவர்களாகவும் இரவு நேரங்களை கழிப்பார்களாம். இரவு முழுக்க தூங்குவார்கள் அல்ல, இரவு நேரங்களை அல்லாஹ்வுக்காக மாத்திரம், வேறு யாரும் அந்த நேரத்தில் எங்களுக்கு கூடவோ எங்களை பார்த்து கொண்டோ இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நேரம் அல்லாஹ் மட்டும் எங்களை அவதானித்து கொண்டிருப்பார். அந்த இரவில்
எல்லோரும் தூங்க நாங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த நல்ல அடியார்கள் எழும்புவார்களாம். தங்கள் தூக்கத்தை கலைந்து எழும்புவார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் வாழ்றண்டா நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று சாப்பாடு, உணவு தேவை. அடுத்தது எங்களுக்கு சுவாசிக்க காற்று தேவை. அடுத்தது எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வீடு தேவை. இப்படி தேவைகளில் ஒரு தேவைதான் தூக்கம். தூக்கம் மட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் மனிதர்கள் அவர்களுடைய புத்தியை இழந்து விடுவார்கள், அவர்களுடைய நிம்மதியை தொலைத்து விடுவார்கள், பதட்ட நிலைக்கு ஆளாகுவார்கள். தூக்கம் என்பது அல்லாஹ் அதனை மன ஆறுதலுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். பகலில் நாங்கள் செய்த வேலைகளுக்கு களைப்பு வந்திருக்கும். பகலில் தூக்கம் இல்லாமல் நாங்கள் பல முயற்சிகள் எடுத்திருப்போம், சமைத்திருப்போம், பிள்ளைகளுக்கு பின்னால் அவர்களுடைய வேலைகளை பார்த்திருப்போம், கணவனுக்கு பணிவிடை செய்திருப்போம், அல்லது கைத்தொழில்கள் செய்திருப்போம், அல்லது ஒரு டீச்சராக ஒரு வேலை செய்யும் ஒரு பெண்ணாக இருந்திருப்போம். ஏதோ அந்த பகல் முழுக்க நாங்கள் செய்த வேலைக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஆறுதலுக்காக தந்த ஒரு விடயம் தூக்கம். இந்த தூக்கத்தை நாங்கள் தியாகம் செய்வதென்றால் அது பெரிய ஒரு முயற்சி தான். தூங்கும்போது அந்த தூக்கத்தை கலைந்து நாங்கள் எழும்புறதா இருந்தால் அது மிக இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இரவு நேர தூக்கத்தை நாம் அந்த தூங்குகிற டைமை வேறொன்றுக்கு பயன்படுத்துகிறோம்டா, ஒன்று இரவு நேரம் நம்ம ஃபேமிலி சாப்பாட்டுக்கு போகிறோன்னா நமக்கு தூக்கம் வராது. கோழி சுட்டு ரொட்டி சுட்டு கறியுமாக்கி சாப்பிட்றேன்டா அந்த தூக்கம் கலையிறதுல நியாயம் இருக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம், எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தை பிள்ளைகள் கூட தூங்க மாட்டோம். அல்லது நாம் இரவைக்கு 3 மணிக்கு ட்ரிப் கொண்டு போகிறோம்னு சொல்லி சொன்னாலும் நம்மளோட தூக்கம் வராது. நம்ம அந்த டைமுக்கு குயிக்காக கண்மூடிப்படும். இல்லை 2:30க்கு கிளம்புறோம், வெளியே போகிறோம் ஏன்னா அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக வாகனத்தில் போகிற அந்த நிகழ்ச்சிக்காக நாம் என்ன செய்வோம், தூங்க மாட்டோம். எங்களோட தூக்கங்கள் கலைஞ்சிரும். இப்படி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களுக்காகத்தான் எங்களுடைய தூக்கங்கள் கலையும். அது உண்மைதானே? இல்லை சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு நம்மளோட தூக்கத்தை கலைச்சிட்டு முழிச்சிட்டு இருக்கிறங்கிறது அது சாத்தியமில்லாத ஒரு விடயம். அப்படி ஒரு சுவாரஸ்யமான விடயமாக அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்த இமாம்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள் இவர்கள் அனைவரும் இந்த ட்ரிப்பை விட, இந்த ஃபெமிலி சாப்பாட்டை விட, இந்த நண்பர்களோட அரட்டை அடிக்கிறத விட மிக மிக சிறந்ததாக தெரிவு செய்த ஒரு விஷயம்தான் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு நேர தொழுகை. அதுகளை விட இது சுவாரஸ்யமாக அவங்களுக்கு அல்லாஹ் காட்டினான். அவர்களுடைய ஈமாண்ட அளவுக்கு அவங்க எழும்பினாங்க. அவர்களுடைய ஈமாண்ட அளவுக்கு அவர்கள் எழும்பினார்கள். அந்த காலத்தில் அலாம் வைக்கிறதுக்கு மணிக்கூடுகளோ ஃபோனுகளோ இல்லை, ஆனால் அவங்க எழும்பினாங்க. நமக்கு இன்றைக்கு ஃபோன்லேருந்து க்ளொக்கிலேருந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம், அவங்களும் எழுப்பி விடுவாங்க. அப்படி நிறைய சாதனங்கள் நமக்கு எழுப்பி விடுறதுக்கு இப்போ அல்லாஹ் நிறைய சாதனங்களை தந்திருக்கான், இலகுவாக்கி தந்திருக்கான். ஆனால் எழும்புகிற வீதங்கள் குறையும். அந்த காலத்தில் சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள் அவங்களை அடியோட்டி வாழ்ந்த அந்த மனிதர்களை எழுப்பினது எது? அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சமும் அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசமும் அவங்களை எழுப்பிச்சு. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், நாம் எழும மாட்டோமோண்டு பயத்தில் தூங்குகிற நேரம் அவங்க என்ன செய்வாங்களாம், நிறைய தண்ணி குடிப்பாங்களாம். வயிறு நிறைய தண்ணி குடிச்சு தூங்குவாங்க. ஏன்? தண்ணி நிறைய குடித்தா சிறுநீர் கழிக்கிற ஒரு தேவை ஏற்படும். அது தண்ணீர் குடித்த உடனே நமக்கு அந்த தேவை ஏற்படாது. சரியா நம்ம இரவு ஒரு 9 மணி 7 மணி 8 மணி தூங்க போகிற இஷா தொழுதுட்டு தூங்குகிற நேரம் தண்ணியை குடித்தோம்டா பெல் அடித்தா போல் எங்களை என்ன செய்யும், அந்த குடித்த தண்ணி எழுப்பி விடும். நாம் எழும்புவோம் ஒரு 2:30 ஒரு 3 மணியை போல் எங்கள்ட கண்ணுகள் மூடி பட்டுரும். அந்த தேவைக்காக அதான் அவங்களோட அலாம். அவங்க எழும்புறத அப்படி இப்படி ஒரு உக்தியை கையாண்டாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் எழும்பணும்னு சொல்லி சொன்னால் அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவங்களுக்கு இருந்துருக்கு. ஏன் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு? அல்லாஹ் இன்ட்ரெஸ்டாக ஆக்கினான். என்னுடைய அடியார்கள் இரவு நேரங்களில் தூங்குவதை குறைத்து எனக்காக எழும்பி நிற்பாங்கண்டா நம்ம அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்க விருப்பம் இல்லையா நமக்கு? அதுக்காக எழும்பினாங்க.
அதே நேரம் சூரத்து ஜாரியாத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். முத்தகீன்கள் இறையச்சவாதிகள் இரவு நேரங்களில் குறைவாகவே தூங்குவார்கள். தூங்குகின்ற நேரம் குறைவாக இருக்கும். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் சஹர் நேரங்களில், அந்த தஹஜ்ஜுத் நேரங்களில் எழும்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்களாம். தஹஜ்ஜுத் தொழ எழும்பினவங்க அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பாங்களாம். கண் மொழிபட்டு அதற்கண்டு வுளு செய்து அதற்கண்டு எழும்பி நின்று தொழுது முடிந்தவுடன் பாவ மன்னிப்பு கேட்டு, இப்படி அவங்களோட இரவு முழுக்க கலர்ஃபுல்லாக அமையும். இரவு முழுக்க அவங்க பெரிய ஒரு சேவை செய்த ஒரு சந்தோஷம் வரும். ஏன்? அந்த தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதற்கா. அந்த ஒரு தொழுகை பெரியதொரு விளைவை ஏற்படுத்துது மனதளவில். நம்ம நினைக்கலாம் தூக்கம் குறைஞ்ச வருத்தம் பெருமே, அப்போ தஹஜ்ஜுதில் ஒலிம்பி தொழுதமண்டா, அதுவும் நிறைய நேரம், கொஞ்ச நேரம் தான் தூங்கட்டாம், நிறைய நேரம் தொழட்டாமண்டு அல்லாஹ் சொல்கிறானே, அப்போ நமக்கு தூக்கம் குறைஞ்ச தலையடி வருமே, மிக்ரைன் வருமே, டிப்ரெஸ்ட் ஆகுவோமே, மன உளைச்சலுக்குள்ளாகுவோமே என்று நாம் யோசிக்க தேவையில்லை. எல்லா மன உளைச்சல்களுக்கும் மருந்து தஹஜ்ஜுத் தொழுகை. அறிவு அதிகரிக்கிறதுக்கான மருந்து தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு நேர தொழுகை. எங்களுடைய அறிவு, புதிய புதிய சிந்தனைகள், சிந்தனை ஆற்றல் வளர்ற இடம், வளர்ற நேரம் வந்து தஹஜ்ஜுத்துடைய நேரமா. இந்த இடத்தில் இந்த உதாரணம் பொருத்தமில்லைதான், இருந்தாலும் இவங்களுக்கே அந்த நேரம் பிரயோசனமாக இருந்தால் நமக்கு அந்த நேரம் எவ்வளவு பிரயோசனமாக இருக்குமங்கிறத உணர்றதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் சொல்கிறார், எனக்கு சில புது ஐடியாக்கள் தோணும், விஞ்ஞான அளவில் புது ஐடியாக்கள் தோணுது, எனக்கு நிறைய ஐடியாக்கள் தோணுது, நிறைய விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது அத்தனையும் நான் கண்டுபிடிச்சது, இது அவ்வளவும் நான் எனக்கு சிந்தனையில் புலப்பட்ட நேரம் இரவு 3 மணி. இரவு 3 மணிக்குத்தான் எனக்கு அந்த ஐடியாக்கள் தோணும் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஞ்ஞானி தெரிவிக்கார். அப்போ அந்த விஞ்ஞானி சொல்லும் போதே சொல்லுகிறார், முஸ்லீம்களுக்கு இந்த நேரம் விசேஷமானது. இரவு 3 மணி 2:30ங்கிற டைம் முஸ்லீம்களுக்கு அதனுடைய பெருமதி தெரியும் என்றும் சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கி, நம்மளோட முஸ்லீம்களுக்கு தெரியல. அதே போல் நமக்கு தெரியும் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் என்று சொல்லுவாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர் ஒரு முஸ்லீம். அவர் தஹஜ்ஜுத் நேரத்துக்கு எழும்புறார். எழும்பி தொழல்ல, அவர் இசைகளை அமைக்க. அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய இசைகளை நாம் அறியாத காலங்களில் அவதானிச்சிருப்போம். இசைகள் கேட்ட டைம்லலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவரை யாரும் இயற்றாத இசைகளை அவர் இயற்றியிருக்கார். இசைகளில் அந்த மனதை அடிமனதை தொட்டுக்கு போகிற அளவுக்கு அவருடைய இசைகள் தாக்கம் செலுத்தும். அந்த பாட்டை கேட்டாலே பழைய ஞாபகங்களும் அந்த இதுகளும் தோன்ற அளவுக்கு, வித்தியாசமான உணர்வுகளும் தோன்ற அளவுக்கு அந்த இசை புதிய இசை அப்படி ஒன்று நம்ம கேட்டே இருக்க மாட்டோம்ங்கிற அளவுக்கு தாக்கம் கூடுதலாக செலுத்துகிற அந்த இசைகளை அவர் இசையமைக்கிற டைம் வந்து என்ன டைமாம்? 2:30, 3 மணி, 3:30 இப்படியான நேரத்தில் எழும்புவேன். எனக்கு புதிய சிந்தனைகளும் புதிய அந்த கிரியேட்டிவிட்டியும் ஆக்க சிந்தனையும் எனக்கு வரும். அந்த நேரத்தில் வருவதை நான் இசையாக அமைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நேரம் என்கிறது புதிய விஷயங்கள், நம்முடைய தொழில் சம்பந்தமாக, நம்முடைய கல்வி, நம்முடைய படிப்பு, நம்முடைய ஓதல், நம்முடைய மன விருத்தி, இதுகள் எல்லாத்துக்கும் நமக்கு புதிய சிந்தனைகளை தந்து நம்முடைய மனதில் இருக்கிற கரல்கள், கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், தேவையில்லாத நெகட்டிவான மறை சிந்தனைகள், இது எல்லாத்தையும் மடுவில் போட்டு மூடுகின்ற ஒரு நேரம், குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு நேரம். அந்த நேரத்தில் நமக்கு எந்த தேவையில்லாத சிந்தனையும் குறுக்க இருக்காது. பகல் முழுக்க நாம் எதையோ பற்றி யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் ஒளிம்பி எதையோ பற்றி யோசிக்க மாட்டோம். முக்கியமாக நமக்கு எது தேவையோ அந்த சிந்தனை மட்டும்தான் வரும். அப்படி ஒரு தெளிவான
கலக்கம் இல்லாத, எந்த கலப்படமும் இல்லாத ஒரு நேரம் இந்த தஹஜுத் நேரம். அல்லாஹ் அந்த நேரத்தை செலக்ட் பண்ணி சொல்கிறான், அந்த நேரத்தில் நீங்கள் எழும்பி தொழுங்க. அந்த நேரத்தில் நல்லடியார்கள் எழும்புவாங்களாம். தத்தஜாஃபா ஜுனூபுகும் அனில் மலாஜிஇ, தத்தஜாஃபா ஜுனூபுகும் அனில் மலாஜிஇ. அந்த நேரத்திலே நல்லடியார்கள் எழும்பி அவர்களுடைய விலா எலும்புகளை சாய்த்து எழும்புவார்களாம். அவர்களுடைய விலா எலும்புகள் படுக்கையை விட்டு எழும்பி அவர்கள் யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அல்லாஹ்விடம் அவர்கள் துஆ செய்வார்களாம். தஹஜ்ஜுத் நேரத்தில் எழும்பி அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட பயத்தாலும் அல்லாஹ்வின் மீது கொண்ட இரக்கத்தாலும் அவர்கள் துஆ செய்வார்களாம். துஆ செய்துவிட்டு வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் தங்களுக்கு தந்ததிலிருந்து தர்மம் செய்வார்களாம். இப்படி எழும்புறவங்களுக்கு என்ன கூலி தெரியுமா? தஹஜ்ஜுத் நேரத்தில் எழும்புறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசு ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த கண் குளிர்ச்சி, அதனை எந்த ஒரு ஆத்மாவும் அறிய மாட்டாது. இந்த இரவு நேரங்களிலே எழும்பி தொழுகின்ற அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த கண்குளிர்ச்சிகள், சுவனத்து இன்பங்கள், அதனை யாருமே அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் நமக்குரிய கூலியை யாருக்கும் வெளிக்காட்டாமல் நமக்கு தாரத்துக்கு வச்சிருக்கான். நம்ம அந்த தஹஜ்ஜுத் நேரங்கள் எழும்பி தொழுதமன்னு சொல்லிச்சோம். தொழுகிறது மட்டுமல்ல, தொழுகை, இஸ்திக்ஃபார் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, இப்படியான செயல்கள் மற்ற நேரங்களில் நாம் செய்கிறத விட, பகல் நேரம் காலை மாலைகளில் செய்கிறதை விட, இந்த இரவு நேரம், இந்த இரவை மூன்றாக பிரித்து ஒரு பகுதி, நடுப்பகுதி, இறுதி பகுதியிலே அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமான நேரம். அந்த நேரத்தில் கூலிகளோ அல்லாஹ் எங்கள் கண்ணுக்கு மறைத்து வைத்திருக்கிறான், பெருமதி மிக்க கூலிகளை தருவான் என்றும் எங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அதற்கிணங்க என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடி தொடக்கம் நுனி வரைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்த எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தஹஜ்ஜுத் தொழுதாங்கங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற நேரம், அவங்க கான யகூமு மினல் லைலி ஹத்தா ததஃபத்தர கதமாஹ், இரவு நேரத்தில் எழும்பி தொழுதார்களாம், நபி அவர்களுடைய பாதங்கள் வெடிக்கும் அளவுக்கு. அவ்வாறு தொழுத நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்காங்க, லிம தஸ்னஉ ஹாதா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே, ஏன் நீங்கள் இப்படி நின்று தொழுகிறீர்கள், கால் வெடிக்கும் அளவு உங்களை நோவிக்கிறீர்கள் என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அபுதன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக அல்லாஹ்விற்கு இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நான் விரும்ப வேண்டாமா? அவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானா நான் இருக்க எனக்கு விருப்பம் இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ அல்லாஹ் தந்திருக்கான், அதனால் எழும்பி நின்று தொழுகிறேன். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்பு பாரிச்சிச்சான். ஃபலம்மா கசூர லஹ்முஹு, அவர்களுடைய சதை பாரித்த நேரம் நபி அவங்க இருந்து தொழுதாங்க மிச்ச தொழுகை. அந்த அளவுக்கு அந்த தொழுகையில் ஒரு சுவையை கண்டார்கள், தொழுகையில் ஒரு இன்பத்தை கண்டார்கள். எழுந்தம், ருக்கு செய்தம், சுஜூது செய்தம், சலாம் கொடுத்த மண்டி இல்லாமல் தக்பீர் கட்டினத்தில் இருந்து நிதானமாகவும் அமைதியாகவும் அல்லாஹ்வோட நாம் இருக்க இந்த டைமை நாம் எங்காலையும் திசை திரும்பக்கூடாதுங்கிற நோக்கத்தோட அப்படியே லைத்து போய் தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரா வணக்கத்தில் சூரத்துல் பக்கரா ஓதுவாங்களாம் ஒரு ரக்காத்தில். சூரத்துல் பக்கராங்கிறது 2.5 ஜூஸ், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் நம்ம நோம்புக்குள்ளே ஓதினாலும் 2.5 நாள் எடுக்கும் சூரத்துல் பக்கராவை மட்டும் முடிக்கிறது. அந்த சூறாவை ஓதுவாங்களாம். ஓதி அவங்களுக்கு காணா போல இருக்குமாம். சூரா ஆலி இம்ரான் அடுத்த சூறாவை ஓதுவாங்களாம், அதுவும் காணா போல இருக்குமாம். அடுத்த சூரத்துன் நிசா ஓதுவாங்களாம். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகைகளை கிராத் ஓதுறத்தால் நீட்டிக்கொண்டாங்க. நாமளும் தொழுகிறோம், தஹஜ்ஜுதில் எழும்புவோம், ஆனால் எங்களுக்கு நீண்ட சூறாக்கள் பாடம் இல்லாததால் நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள், நோன்பு காலமண்டா
பள்ளிக்கு போவோம், ஜமாத்தோட அந்த மௌலவி தொழுகிறதுக்கு பின்னால் நின்று தொழுவோம். சில நேரம் வீடுகளில் நமக்கு தொழணும் போல இருக்கும், ஆனால் நமக்கு பாடம் இல்லை. சூறாக்கள், சிறிய சிறிய சூறாக்கள் தான் பாடமாயிருக்கும். அந்த சிறிய சிறிய சூறாக்களை வச்சு நம்ம நீண்ட நேரம் தக்பீரை கட்டி ஓத முடியாது. குறுகிய டைம் தான் ஓதுவோம். அப்போ நாம் நெடிய சூறாக்களை, நீண்ட சூறாக்களை பாடமாக்க பழகணும். அதுக்கு முதல் நமக்கு சரளமாக ஓத தெரிஞ்சிருக்கணும். அப்போ இத்தனை விஷயங்களையும் தாண்டி நம்ம எத்தனையோ விஷயங்களை பழகுறோம். முதல்ல நமக்கு சரளமாக ஓத தெரியுமா? ஓத தெரிந்தாலும் நம்ம பாடமாக்கி இருக்கோமா? நாமளாக எழும்பி நாம் தஹஜ்ஜத் தொழுகிற நேரம் குறைஞ்சது அம்மையத்தை அலூன் சூரத்துல் நப பாடமா, அல்லது சூரத்துல் பக்கராட 2 பக்கங்கள் பாடமா, அல்லது ஒரு நெடிய சூறா தபாரக் சூறா பாடமாக்கியிருக்கேனா இப்படின்ட்டு நாம் நம்மளை அளந்து பார்த்து நம்ம பாடமாக்கலண்டா மௌத்தாவும் வரைக்கும் பாடமாக்காமலே இருந்து மௌத்தாவுங்கிற எண்ணத்தை நாம் விட்டுட்டு இண்டையிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்கி பழகப்போகிறேன். அதிலும் சுபகு டைம் தஹஜ்ஜுத் டைமில் பாடமாக்கினோம்னு சொன்னால் மனசில் ஆணி அடித்தா போல் நமக்கு பாடம் வரும். அந்த டைம் நல்ல மனன சக்தி கூறுற டைம். அப்போ அந்த டைமை எழும்பி நம்ம பாடமாக்கலாம். அந்த டைமை நம்ம யார் மூலமாவது பாடமாக்கி மனனமாக்கினத்தை கொடுக்கலாம், பாடம் கொடுக்கலாம். அப்படி மனனமாக்கி நாம் தஹஜ்ஜுத் தொழுகையில் நீண்ட சூறாக்கள் ஓத பழகணும். அப்படி இல்லையா, இது வரைக்கும் தெரிஞ்சதை வச்சு ஓதணும். ருக்குவை நீட்ட பழகணும். ருக்கு சுபஹான ரப்பியல் அலீம் 3 தரம் சொல்லியாச்சு. அதில் ஓதுற துவா சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்கத்தி வர்ரூஹ், இன்னும் சில துவாக்கள் இருக்கிறது, அதையும் ஓதியாச்சு. கொஞ்ச நேரம் நீண்ட நேரம் ருக்குவை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது சுஜூத். சுஜூதில் நமக்கு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு எத்தனை மணித்தியால் நம்ம சுஜூதில் இருந்தாலும் அதில் பெருமதியே வேறு. சுஜூதை நம்ம நீட்டலாம். நமக்கு ஓதுற நெடிய சூறா தெரிய அவ்வளவுதான். ருக்குவா நீட்டலாம், சுஜூதை நீட்டலாம். இதுகளை நீட்டி நாம் நீண்ட நேரம் எங்களோட தொழுகைகளை ஆக்க பழகணும். எங்களோட தொழுகைகள் நீண்ட தொழுகைகளாக இருக்கிறது. எங்களுடைய அல்லாவே எங்களை அல்லாவின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்து. அடுத்தது இந்த தஹஜ்ஜுத் தொழுகை எங்களுடைய பிரச்சினைகள் இருந்து எங்களுக்கு விடிவை தரும். எங்களுடைய பிரச்சினைகள், சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், வறுமை, பிள்ளைகள் தொல்லைகள், பிள்ளைகள் திணறுறாங்க, சொல் பேச்சு கேட்காங்க இல்லை, கணவன் மனைவி பிரச்சினை, வறுமை பிரச்சினை, தாழ்வு சிக்கல் பிரச்சினை, இப்படி எத்தனையோ பிரச்சினைகளில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு தீர்வை ஏற்படுத்துவான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அடிவானத்துக்கு இறங்குகிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அடிவானத்துக்கு இறங்கி கேட்கின்றான், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின். ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குறோம், ஆனால் அல்லாஹ் தூக்கம் இல்லாதவன், நித்திய ஜீவன். ஒவ்வொரு நாளும் அடிவானுக்கு இறங்கி ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், யாராவது பாவ மன்னிப்பு தேர்றாக்கள் இருக்கீங்களா என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். ஹல் மின் தாயிபின், யாராவது தௌபா செய்கிறார்கள் இருக்கீங்களா கேட்டுக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். ஹல் மின் தாஇன், ஹல் மின் சாயிலின், யாராவது தேவைகள் ஏதாவது கேட்க போகிறீங்களா கேட்கான் அல்லாஹ். ஹல் மின் தாஇன், யாராவது துஆ செய்கிறாக்கள் இருக்கீங்களா. இவ்வளவு பேரையும் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கான். நமக்கு தேவைகள் இல்லையா? நமக்கு துஆக்கள் இல்லையா? நமக்கு ஆசைகள் இல்லையா? நம்ம செய்த பாவங்கள் இல்லையா? நம்ம பாவத்திலிருந்து மீள்றலையா? எல்லா தேவையோடும் இருக்கிற நாம தூங்குறோம். எந்த தேவையும் இல்லாத எங்களுடைய இரட்சகன் எங்களுக்காக அடிவானம் இறங்கி காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அருள் செய்த உள்ளங்கள் சிலது எழும்பி நின்று தொழும், அல்லாஹ்விடம் கேட்கும். அந்த அல்லாஹ்விடம் கேட்கின்ற அந்த மனிதனுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் மன்னிக்காமல் இல்லையா? அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லையாம்? அவன் கேட்கின்ற கேள்வி, அவனது தேவையை அல்லாஹ் நிறைவேற்றாமல் இல்லையாம்? அவனுடைய துஆ அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. கேட்கானா என்ற அடியானுங்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்போடு அல்லாஹ், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, நாம் எழும்பாட்டி அவனுக்கு எந்த ஒன்றும் குறைய போகிறதும் இல்லை. எல்லாம் நமக்குத்தான் பலன், நமக்குத்தான் லாபம், நமக்குத்தான் அங்கே எல்லாம் நிறைவேற போகிறது. ஆனால் அது தெரியாமல் ஷைத்தான் தூங்குன்னு சொல்லி
நமக்கு தூக்கத்தை மெருகூட்டி எழும்புறது உடம்பு நோவுற மாதிரியும் எழும்புறது முதுகு நோவுற மாதிரியும் எழும்புறது கஷ்டம் மாதிரியும் எங்களுக்கு அலங்கரித்து காட்டி பகல் முழுக்க வேலை செய்தாய், இரவு நேரம் நீ எழும்ப தேவையில்லை, தூங்கு தூங்கு என்று எங்களுடைய இரவை அலங்கரித்து தூங்க வைத்து விடுகிறான். எழும்பி பார்க்கிறோம் சுபகு நேரம் தொழுபடு. சில நேரம் எழும்புகிறோம் 7 மணி 8 மணி ஆகிறது. பழமையாக தொழுறவங்கட நிலைமை, தொழாதவங்கட நிலைமை அது சொல்ல தேவையில்லை. அவங்க 11 மணி 10 மணி 9 மணியே இரவு நேரங்களில் நண்பர்களோடும் சாப்பாடுகள் என்றும் ஃபன் என்றும் அரட்டை அடித்து கொண்டு அல்லது எதுவும் இல்லாவிடில் இந்த ஃபோனை வைத்து நோண்டி 2 மணி 3 மணி வரை நோண்டி விட்டு சரியா அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குற நேரம் ஷைத்தான் நித்திரையை ஏற்படுத்தி அந்த நேரத்தில் தூங்க வைத்து லுகருக்கு முதல் எழுப்பி விடுகிறான். இப்படித்தான் எங்களுடைய இளைஞர்கள், வாலிபர்கள், சில நேரம் வயோதிபர்களுடைய நிலைமையும் வீடுகளில் இப்படித்தான் இருக்கிறது. இந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகு இரவு நேரம் யாரும் தூங்குவதில்லை, ஆனால் தொழுவதும் இல்லை. இரவு நேரம் முந்தைய ஒரு காலம் தூங்கினா தூக்கம்தான், எழும்புறல்ல, ஆனால் ஃபோன் பார்க்குறல்ல. இப்போ ஃபோன் வந்ததுக்கு பிறகு தூங்குறதும் இல்லை, தொழுகிறதும் இல்லை. அந்த நேரம் முழிச்சுக்கித்தான் இருக்கும். ஷைத்தான் முழிப்பை ஏற்படுத்திட்டான், ஆனால் தொலை விட்டான் இல்லை. நம்மளை ஃபோனை பார்த்துக்கிறிக்க சொல்வான், ஃபோனைத்தான் பார்த்துக்கிறிக்க, மாறி மாறி பார்த்துக்கிறிக்க. நித்திரை வந்து தலையில் தட்டுது, கண்ணு ரெண்டும் நித்திரையால் தொங்குது, தூக்கம் வருதில்லை. இன்னொண்ட பாப்பம் என்று பார்த்து அந்த சார்ஜ் முடிஞ்சாலே ஒளியே நமக்கு நித்திரை வாரது மிக மிக குறைவாக இருக்கு. இதில் யாரும் விதிவிலக்கில்லை, எல்லாரையும் ஷைத்தான் இந்த படுகுழிக்குள்ளே தள்ளிவிட்டான். பெற்றோர்கள் அவதானமாக இருந்து பிள்ளைகள் தூங்குகிற நேரம் ஃபோனை பறித்து எடுக்க பழகுங்க. பிள்ளைகளுக்கு தனி ஃபோன் கொடுக்கறத தவிர்க்க பழகுங்க. தனி ஃபோன் கொடுத்தா அங்கே எதுவுமே வேலைக்காகாது. அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஷைத்தான் அவனது ஆயுதத்தை பிள்ளைகளின் கையில் கொடுத்து விட்டால் அவர்கள் தூங்கவும் மாட்டார்கள். இரவோட இரவாக வழிகட்டு கெட்டு குட்டிச்சவராக பெய்திருவார்கள். அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்காம இரவு நேரங்களில் பிள்ளைகளை தஹஜ்ஜுதுக்கு எழுப்ப பழகணும். நாமளும் எழும்பி வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் எழுப்ப பழகணும். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானின் கடைசி 10 நெருங்கிவிட்டால் நபி அவங்க எழும்பி தன்னுடைய வேட்டியை இறுக கட்டி கொள்வார்கள். ஏண்டா ஏதாவது ஒரு கடுமையான வேலை செய்யக்குள்ள தான் நம்ம வேட்டியை இறுக கட்டுவோம். நம்மளோட வீட்டாக்கள் ரசூல்லா எதுக்கு வேட்டியை இறுக கட்டிக்காங்க? தொலை போகிறாங்க, வேட்டி கூட டிஸ்டர்ப் பண்ண போடாது. அவங்களும் வேட்டியை இறுக கட்டிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள். தொழுங்கன்னு சொல்லி எழுப்பி விடுவாங்க. நாமளும் நம்மளோட பிள்ளைகளை தஹஜ்ஜுதுக்கு எழுப்ப பழகணும். ஒரு நாள் எழும்புறது கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழக ஒரு துஹர் தொழுறா போல, ஒரு அசரு தொழுறா போல, ஒரு மகரிப் தொழுறா போல நமக்கு தஹஜ்ஜுத் தொழுகையும் மாறி அல்லாஹ் இலகுவாக்கி தந்து விடுவான். இப்படி சில வீடுகளில் அல்லாஹ் அருள் செய்த சில வீடுகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடுகளில் பரக்கத்திற்கு குறையில்லை, நிம்மதிக்கு குறையில்லை, ஜீனத்துக்கு, அழகுக்கு, அமைதிக்கு குறையில்லை. பார்க்க சின்ன வீடாக இருக்கும், சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு இருக்கும், ஆனால் அவங்களோட மனங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அல்லாஹ்வுல கொண்ட தவக்குலாலையும் வருமானங்கள் ஒரு அளவு தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் எல்லாரும் தொழுவாங்க, தஹஜ்ஜுதுக்கு எழும்பி தொழுவாங்க, ஒழும்புறவங்க துஆ செய்வாங்க, அல்லாஹ்விடம் கேட்பாங்க. அல்லாஹ் கொடுக்காம விடுவானா? அந்த கஷ்டத்திலிருந்து அவங்கள நீக்காம விடுவானா? எத்தனையோ பேருக்கு ரிஸ்க் அளிக்கிற அந்த ரப்பு, இரக்கமுள்ள ரப்பு, அவனுக்காக அந்த விழிச்ச கண்களை வேஸ்டாக விடுவானா? அவனுக்காக விழிச்ச அந்த நேரத்தை சும்மா வீணா போக விடுவானா? விடமாட்டான். நமக்கான பங்கு அல்லாஹ் கட்டாயம் நமக்கு தந்தே ஆவான். அதனால் நாம் எல்லாரும் நம்மளோட வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி எழுப்ப பழகணும், மனைவி கணவனை எழுப்ப பழகணும், பெற்றோர் பிள்ளைகள் எழுப்ப பழகணும், பிள்ளைகள் பெற்றோரை எழுப்ப பழகணும். மெய் மறந்து சில நேரம் தூங்குவாங்க, கதவை தட்டி எழுப்பி தொலை பழக்கணும். என்னென்னத்துக்கெல்லாம் பழக்கிறோம்? தையலை பழக்கிறோம், சமையலை பழக்கிறோம். 10 வயசுலேயே என் பிள்ளைக்கு சமைக்க தெரியுமென்று பெருமையாக சொல்கிறோம். 15 வயசில் என் பிள்ளை என்னை பார்த்து தைக்க பழகிட்டேன்னு பெருமையாக சொல்கிறோம். 10 வயசில் என்னை பார்த்து என் பிள்ளை தொலை பழகிட்டு, 12 வயசில் என்னை பார்த்து என் பிள்ளை தஹஜ்ஜுதுக்கு ஒழும்ப பழகிட்டு. இப்போ நான் எழுப்புறல
என் பிள்ளை தான் என்ன எழுப்புறேன். அந்த சந்தோஷத்தை நம்ம பெருமை அடிக்காட்டியும் அந்த இன்பம், அந்த சந்தோஷம், அந்த ஹலாவத்துல் ஈமான், ஈமானுக்கு கொண்டு ஒரு சுவை இருக்கு. அதை நம்ம அனுபவிச்சா தான் அந்த சுவை விளங்கும். அது இனிப்போ புளிப்போ கசப்போ சொல்ல தெரியாது. ஈமான்ட சுவை இந்த தஹஜ்ஜுத் எழும்புற நேரம், குர்ஆனை ஓதிக்கே இருக்கிற நேரம், இன்னொருத்தர் அந்த சதக்கா கொடுக்கறது மூலம் அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கறது மூலம், இப்படி தான் அந்த சுவையை நம்மளால் உணர இயலும். அந்த சுவை எப்படி இருக்குமென்று நமக்கு இன்னொரு ஆளுக்கு வழங்கப்படுத்த இயலா. அதை நம்ம அனுபவிக்க கொள்ளதான் அந்த ஈமானின் சுவை இதுதான்ங்கிறது உணரணும். நம்மளோட மனம் சந்தோஷப்படும், நம்மளோட மனம் அதை சுவைக்கும், நம்மளோட நாக்கு சுவைக்காது. அந்த ஈமான், அந்த தொழுகையோட சுவையை எங்களுடைய உள்ளங்கள் சுவைக்கும். அது நல்லா இருக்கும், சந்தோஷத்தை தரும், மன நிம்மதியை தரும். இந்த தஹஜ்ஜுத் தொழுகையில் நமக்கு தேவைப்பட்ட எல்லாமே இருக்கு. ஆனால் ஷைத்தான் அங்கே தான் குறி வச்சுக்கிருப்பான், அங்கே தான் நம்மளை பார்த்துக்கே இருப்பான். நம்மளை தொலை விடாமல், நம்மளை எழும்ப விடாமல் பல காரணிகளை நமக்கு அலங்கரித்து காட்டி நம்மளை தூங்க வைப்பான். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மகள் ஹப்ஸா அலி, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி. அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹப்ஸா அலியோட சகோதரர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் கனவு காண்றாங்க. சஹாபாக்களில் வளமை எப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க ஏதாவது கனவு கண்டா காலையில் எழும்பின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், இப்படி கனவு கண்டேன் யா ரசூலல்லாஹ், இதில் விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இவர் ஒரு கனவு காண்றார். கனவு கண்டு அதை தன்னுடைய சகோதரியிடம் போய் சொல்கிறார். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய கணவனான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. என்ன கனவுன்னு சொல்லி சொன்னால், இந்த சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மலக்குமார்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு நரகத்து கிணத்தின் பக்கம் இழுத்துக்கு போகிற மாதிரி கனவு காண்றாங்க. 2 மலக்குமார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நரகத்துக்கு இழுத்துக்கு போகிற மாதிரி கனவு காண்றாங்க. அப்போ அந்த நரகத்தை கண்ட உடனே இந்த சஹாபி அஊது பில்லாஹி மினன்னார், அஊது பில்லாஹி மினன்னார், அஊது பில்லாஹி மினன்னார் என்று சொல்லி 3 முறை அவடத்தடியை வச்சு கனவுல பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ் என்னை நரகிலிருந்து பாதுகார் என்று சொல்லி. இந்த கனவு கண்ட உடனே பயத்தில் நடுங்கி தன்னுடைய சகோதரியிடம் போய் இந்த கனவை சொல்கிறார். அப்போ அந்த சகோதரி தன்னுடைய கணவனான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இந்த கனவை சொல்கிறாங்க. அப்போ நபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நிஅம ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா நீங்கள் பயப்பட தேவையில்லை, அப்துல்லா ஒரு நல்ல மனுஷன், அவர் நரகத்துக்கு போகிற அளவுக்கெல்லாம் இல்லை, அப்துல்லா ரொம்ப நல்ல மனுஷன். அப்துல்லா இப்னு உமர் எப்படின்னு சொல்லி சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாலும் அப்படியே அதனை பார்த்து செய்கிற ஒரு சஹாபி. வயதில் சிறியவராக இருந்தாலும் நபி அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும், நபி அவங்கள ரோல் மாடலாக எடுத்து முன்மாதிரியாக எடுத்து, நாமளும் சில நேரம் நமக்கு ஒரு ஆசிரியரை பிடிச்சிருந்தா அவர் நடை உடை பாவனை அப்படியோ நாமளும் அதில் ஸ்டைலுக்கு மாறுற போல ரசூலோட ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணின ஒரு ஆள் தான் உமர் அலியோட மகன் அப்துல்லா. அவர் தான் இந்த கனவை கண்டவர். அந்த சஹாபி போய் சொன்ன நேரம் நபி அவங்க சொல்கிறாங்க, நிஅம ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா ஒரு நல்ல மனிதர், லவ் கான யுஸல்லி மினல் லைல், அவர் இரவுலையும் ஒளிம்பி தொழுதா அவரை விட நல்ல ஆள் இல்லை, அப்படி ஒரு நல்ல மனிதர். அதாவது இதுவரைக்கும் அவர் தஹஜ்ஜுத் ஒளிம்பி தொழலை. அப்போ இந்த கனவை கண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே நபி அவங்க சொல்கிறாங்க, அவர் நல்லவர், இரவு தொழுகை தொழுதால் இன்னும் அவர் நல்லவர் ஆவார் என்று சொன்னதன் பிறகு இதை அறிவிக்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, சாலிம்ங்கிற ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, ஃபகான அப்துல்லா பஅத ذلك லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா. இந்த செய்தியை நபி அவங்க சொன்னதுக்கு பிறகு அப்துல்லா
இரவுல கொஞ்ச நேரம்தான் தூங்குவார், மற்ற நேரமெல்லாம் எழும்பி தொழக்கூடியவராக இருந்தார்கள். அப்ப பாருங்க, இந்த சஹாபாக்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகையை பத்தி அங்க பெருசா சொல்லப்படாத காலம் அது. அந்த சஹாபிக்கு தெரிஞ்ச நாளில் இருந்து இந்த தொழுகையை நாம விடக்கூடாதுன்னு நினைத்து ஒவ்வொரு நாளும் மௌத்து வரைக்கும் அவர் கைவிடாம அந்த தொழுகையை தொழுது கொண்டே இருந்தார். இது ஃபர்து அல்ல, சுன்னத்தான ஒரு தொழுகை. ஃபர்தினுடைய நன்மையை இது ஓவர்டேக் பண்ணிக்கு போகும். நம்ம ஃபர்து தொழுகையிற நன்மையை இது அடிச்சுக்கு போகும். அந்த அளவுக்கு நன்மை கூடிய ஒரு அமல். ஃபர்து தொழுகிறது அது கடமை, அல்லாஹ் தண்டிப்பானோன்னு நினச்சி நாம் செய்கிறது. அப்போ பயத்தோட விட்டால் நமக்கு தண்டிப்பானோன்னு செய்கிறது வேறு. இது நமக்கு விட்டால் தண்டனையும் இல்லை, செஞ்சால் மட்டும் நமக்கு கூலி. இப்படி இருக்கிற தொழுகை ஒரு மனிதன் ருசிச்சு தொழுதானைய இருந்தால் அவனுடைய நன்மைகள், அவனுடைய கூலிகள் அது அல்லாஹ்விடத்தில் பெருமதி மிக்கதாக இருக்கும். இன்றைக்கு நாம் இரவு நேரங்களை எதற்கெல்லாம் செலவழிக்கும். அந்த இரவு நேரம் மிக நீண்டது. இரவு நேரம்ங்கிறது நீளமான ஒரு நேரம். நம்ம தூங்குறதால அதோட நீளம் நமக்கு விளங்குதில்லை. நம்ம முழிச்சுக்கு இருந்தோம்னா அது நிறைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா எழும்பி தொழச் சொல்றார். குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ்மின்ஹு. நபியே, நீங்கள் எழும்பி தொழுங்கள், அதில் அறவாசி பகுதி எழும்பி தொழுங்கள், அல்லது அதை விட கூடுதலாக எழும்பி தொழுங்கள்னு நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே நோன்புகள்ல சிறந்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துற நோன்பா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு பிடிப்பாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்களா. ஒவ்வொரு நாளும் பிடிக்க மாட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோட்பாங்க. அந்த நோன்பு தான் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த நோன்பாம். அதே போல ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை எது என்று சொன்னால் அது இந்த தஹஜ்ஜுத் தொழுகை தான். ஃபர்தான 5 வேளை தொழுகைக்கு பிறகும் சிறந்த ஒரு தொழுகை இருக்குமாக இருந்தால் அது தஹஜ்ஜுத் தொழுகை தானாம். அந்த நேரம் ஒரு அழகு, அமைதியான நேரம், எந்த ஒரு சஞ்சலங்களும் இல்லாத ஒரு நேரம், நாமும் நம்முடைய ரப்பும் கதைக்கின்ற அந்த நேரம். வேறு யாரும் நம்மளுக்கு இடையில் குறுக்க இருக்க மாட்டார்கள். சில நேரம் எங்களுடைய பிள்ளைகள் தொந்தரவாக இருப்பார்கள். சிலருக்கு குழந்தை பிள்ளைகள் இருக்கும், சிலருக்கு சுகமில்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, சிலருக்கு ஏதோ வீட்டில் ஒரு தொந்தரவு இருக்கும். அந்த தொந்தரவையும் தாண்டி தஹஜ்ஜுத் தொழுகிறோமே, நமக்கு பல மடங்கு நன்மைகள். கைப்பிள்ளை இருக்கிறவங்க, குழந்தை பிள்ளை இருக்கிறவங்க எழும்பினாலே பிள்ளை எழும்பிடும். அந்த பிள்ளை எழும்பினா பிள்ளையை பார்க்கணும், பிள்ளையை நித்திரியாக்கணும், தொலை தக்பீர் காட்டினா பிள்ளை எழும்பிடும். இப்படி சில பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கி. பிள்ளை எழும்பி மாண்டு கத்தும், இல்லை பிள்ளை எழும்பி ஏதாவது ஒரு ஆபத்தான ஒன்றை தொட போகும். நாம் தொழுதுக்கிருப்போம், பிள்ளை எழும்பி அதில் பாட்டில் வீட்டில் இருக்கிற ஆபத்தான பொருட்களை தொட போகும், எதையாவது வச்சு விளையாடும். இப்படியான பல சிக்கல்கள் இருக்கி. அதையும் தாண்டி நம்ம அல்லாவை நெருங்கணும், அல்லாஹ்க்காக எழும்பணும் என்று நினைச்சோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் அல்லாஹ் சீர்படுத்தி விடுவான். இதெல்லாம் அல்லாஹ் சீர்படுத்திடுவான். திருமணத்துக்கு முன்னர் எத்தனையோ பேர் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. சிலர் மதரசாவில் ஓதிருப்பாங்க, அவங்க தஹஜ்ஜுத் தொழுது பழகி இருப்பாங்க. சிலர் திருமணத்துக்கு முன்னர் நிறைய தஹஜ்ஜுத் தொழுவாங்க. திருமணம் முடித்ததுக்கு பிறகு தஹஜ்ஜுத்ற வாசமே அடிக்காத அளவுக்கு மறந்துடுவாங்க. திருமணம் முடித்ததன் பிறகு அந்த வாசமே மறந்துடுவாங்க. தஹஜ்ஜுதினுடைய அந்த சுவை, அந்த இன்பம், அந்த வீட்டில் அந்த தஹஜ்ஜுதுங்கிறதே மறக்கடிக்கப்பட்டிருக்கும். அதில் எல்லாரும் நம்ம இணைஞ்சிருப்போம், அதில் அனுபவிச்சிருப்போம். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை தொழுகிறோமோ அவ்வளவுத்துக்கு நன்மை இருக்கு. சாதாரணமாக எந்த தொந்தரவும் இல்லாதவங்க தொழுகிறத விட தொந்தரவுகளோட, சிக்கல்களோட, கஷ்டங்களோட தொழுகிற நமக்கு, தொழுகிற அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக்கி நன்மைகளை தருவான். அவங்களோட காரியங்களை இலகுபடுத்துவான். ஏன் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா,
யார் எங்கள் விடயத்தில் முயற்சி செய்கிறார்களோ லநஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு அவர்களுடைய பாதையை நாங்கள் வழிகாட்டி விடுவோம், இலகுவாக்கி விடுவோம். இப்போ நாம் முயற்சி செய்கிறோம், எனக்கு கைப்புள்ளறிக்கி தொலையலாண்டு போட்டு ஒரு நாள் கூட ஒளிம்பி தொழுது பார்க்கல, ஆனால் புள்ள எழும்பிடுமென்ற பயத்தில் நாம் அப்படியே நெஞ்சிருவோம். தொழாமல் விட்டு வருஷ கணக்கில் தஹஜ்ஜுத் இல்லாமல் போய்க்கும். அதே நாம் ஒரு நாள் பார்ப்போம், எழும்பி பார்ப்போம், புள்ள தூங்குது, அதில் பாட்டில் தூங்குது, எழும்பி பார்ப்போம். அப்படியே தொழுதுக்கு போகல 2 ரக்காத் 3வது ரக்காத்தில் போகல புள்ள எழும்பிட்டு, அப்போ 2 ரக்காத்தை தொழுது போட்டு புள்ளி என்ன தெரியாது போட்டு திரும்பி அந்த 2 ரக்காத்தை தொழுகிறோம். இப்படி அந்த புள்ள கஷ்டத்தோட, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டி வரும், புள்ள யூரின் போகும், புள்ள கக்கா போகும், அதுகளை பார்த்துட்டு நாம் அப்படியே தொழுதுட்டு பிள்ளையை பார்க்குறோம். இதான் முயற்சி. இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது முயற்சி. இப்படி யார் முயற்சி செய்கிறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு நாங்கள் லேசாக்கி கொடுப்போம். இது அல்லாஹ்ட வாக்கு. நாளைக்கு அல்லாஹ் அந்த பிள்ளையை நிம்மதியாக தூங்க வைப்பான். நாளைக்கு நம்மளோட தொழுகையில் குறுக்க இருக்காமல் அந்த பிள்ளையை தூக்கமாக்குவான். அந்த பிள்ளையை பாதுகாப்பான். எழும்பினாலும் சில நேரம் ஒரு 3 வயசு பிள்ளைண்டா உம்மாவோட பக்கத்தில் வந்து தொலை வைப்பான். உம்மா தொழுகிறத பார்த்து கத்தாமல், தூக்கும்மா சாப்பாடு தாம்மாண்டு கத்தாமல், குளறாமல், அழுகாமல் நமக்கு பக்கத்தில் அந்த பிள்ளை முசல்லாவில் வந்து தொழுகிற கண்குளிர்ச்சியான காட்சியை காண வைப்பான். அந்த பிள்ளை தான் நமக்கு தொந்தரவன். அந்த தொந்தரவையே அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி தருவான். நமக்கு ஒரு பிஸ்னஸ் ராவு முழுக்க கண்முழிச்சு செய்யணுமெண்டா பிள்ளையை தள்ளி வச்சு போட்டு செய்கிறோமா இல்லையா? பிள்ளையாட்டியாவது கொடுத்து போட்டு செய்கிறோமா இல்லையா? ஒரு ஆர்டர் வந்துட்டு, சும்மா உதாரணத்துக்கு சொல்ல, நம்ம லட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆர்டர் நாளைக்கு கொடுக்கணும் 1000 லட்டு, டைம் கிடைக்கல, நைட்டான் செய்ய போகிறேன், பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு போட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். பிள்ளைய அம்மாக்கிட்டேயோ ஹஸ்பண்டுக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ ராத்தாக்கிட்டேயோ யார்கிட்டையோ கொடுப்போம். இல்லாட்டி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு சாமானை கொடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அந்த வேலையை செய்வோம். இதுக்கெல்லாம் நம்மளால் முடியுதுண்டா, நம்மளோட தொழுகைக்கு பிள்ளைகள் தொந்தரவாக இருக்கிறத நம்மளால் ஏன் அதை நிவர்த்தி செய்ய முடியாது? அதையும் தாண்டி சில பிள்ளைகள் குளறுது கத்துதுன்னு சொல்லி சொன்னால், அந்த பிள்ளைகளையும் அடக்குற சக்தியை, பிள்ளைகளையும் அமைதிப்படுத்துகிற ஆற்றலை உடையவன் அல்லாஹ். அவன் பார்த்து கொள்வான். இது ஒரு உதாரணம். இப்படி என்னென்ன சிக்கலெல்லாம் நமக்கு தஹஜ்ஜுதுக்கு இடையூறாக வருதோ அது அனைத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு சரிப்படுத்தி தருவான். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த காலங்களிலிருந்து நாங்கள் பயிற்றுவித்தால் எங்களுடைய உடம்பை, உள்ளத்தை அது மற்ற ஏனைய 11 மாதங்களும் அது பிரதிபலிக்கும். எனவே எந்த கஷ்டமும் பாராமல் இன்றிலிருந்து தஹஜ்ஜுத் தொழுகையை நாங்கள் நிலைநாட்டுவோம், அந்த சுவையை அனுபவிப்போம். அல்லாஹ் எங்களுக்காக மறைத்து வைத்திருக்கும் அந்த சுவனத்து இன்பங்களை குறுகிய காலம் வாழ்ந்து விட்டு போய் அனுபவிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.